ஆக்டர் சூர்யாவுடைய கருப்பு படம் இது எப்பதாப்பா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் எல்லா சூர்யா ஃபேன்ஸோட கேள்வியா இருக்குங்க. சூப்பரான ஒரு டீசர ரிலீஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் படம் எப்ப ரிலீஸ் ஆகப்போகுது அப்படிங்கிறதே தெரியாத மாரி பண்ணிட்டாங்க. ஸோ எதனால இந்த படம் இவ்ளோ டிலே ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இந்த படத்துக்கான ஓடிடி டீல் வந்து இன்னும் சைன் ஆகல. ஸோ அதன் காரணமா தான் இந்த வருஷம் தீபாவளிக்கும் இந்த படம் வரல. எப்ப வரப்போகுது அப்படிங்கிறதே தெரியாம தான் இருக்கு. ஸோ இப்ப 2 நாளா சோசியல் மீடியால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பு படத்த பத்தி பயங்கரமான ரூமர் ஒண்ணு போயிட்டு இருக்குங்க. அதாவது இந்த கருப்பு படம் வந்து இந்த வருஷம் டிசம்பர் மந்த் ரிலீஸ் ஆக போகுது. கிறிஸ்மஸ்க்கு படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இத பத்தி நம்ம விசாரிச்சப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கருப்பு படத்துக்கு இன்னுமே டேட் வந்து பிக்ஸ் ஆகலையாமா. ஒருவேளை டேட் பிக்ஸ் ஆனாலுமே அடுத்த வருஷம் பிப்ரவரி மந்த்ல இருந்து ஏப்ரல் மந்த்துக்குள்ள பிக்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கங்க. சோ முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த படத்துக்கான ஓடிடி டீல் வந்து இன்னும் சைன் ஆகல. சோ ஒன்ஸ் அந்த டீல் வந்து சைன் ஆன உடனே இந்த படத்தை இமிடியேட்டா ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ இதுல மோஸ்ட் ஆஃப் த சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் ரிலீஸ் பண்ண தான் பிளான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இதுக்கிடையில சாய் அபியங்கர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஆர்ஆர் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு வச்சிருக்காரு. அண்ட் அதே மாதிரி ஒரு சில பேட்ச் ஆஃப் ஷூட்டிங்குமே பத்தின இருக்கு. 15 நாள் பேட்ச் ஆஃப் ஷூட்டிங் வந்து பத்தின இருக்கு. சோ நெக்ஸ்ட் மந்த்ல அந்த பேட்ச் ஆஃப் ஷூட்டிங் எடுத்து முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த கருப்பு படம் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் ஆக போகுது. இந்த வருஷம் டிசம்பர் மந்த் ரிலீஸ் ஆக போறது கிடையாது. சோ இந்த படத்தை எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதனுடைய டூட் படத்துடைய ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ ட்ரெய்லர் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே கிடையாது. ஒரு ஓகே அப்படிங்கிற மாதிரி ட்ரெய்லர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதனுடைய டிராகன் படத்துக்குமே நடந்துச்சு. ஸோ டிராகன் படத்துடைய ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிட்டா தான் கட் பண்ணியிருந்தாங்க. ஆனா படம் எவ்வளவு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அண்ட் அந்த வகையில் இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதனுடைய படத்துல வர மாதிரி லவ் இருக்கு, லவ் ஃபெயிலியர் இருக்கு. கம்பல்சரியா இது வந்து இருக்கும். ஸோ இதை தாண்டி படத்துடைய ஸ்டோரி வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டிஃபரெண்டான ஸ்டோரி ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனா எக்ஸாக்டா படத்தோட ஸ்டோரி எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது கிளியரா தெரியல. சோ பிரதீப் ரங்கநாதனுடைய மேரேஜில் நடக்கக்கூடிய அந்த அட்ராசிட்டிஸ் தான் படமா எடுக்க போறாங்களா அப்படிங்கிறதுமே கிளியரா தெரியல. ஆனா கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்டோரியா இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அண்ட் இந்த ட்ரெய்லர்ல இவங்க பிளேஸ் பண்ணிருக்கிற அந்த டயலாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சுங்க. குறிப்பா சொன்னா பிரதீப் ரங்கநாதன் ஒரு கட்டல சொல்லுவாரு, தாலிக்கு எந்த மரியாதையும் இல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அண்ட் அதே மாதிரி இன்னொரு கட்டல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்க ஃபீலிங்ஸை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாம் கிரிஞ்சா தானே இருக்கும், அதானே இப்ப ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சோ இந்த மாதிரி டயலாக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இந்த ட்ரெய்லர்ல இவங்க பிளேஸ் பண்ணிக்கிற அந்த காமெடிஸ்மே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ நிறைய கிரிஞ்சு தரமான விஷயங்களுமே ட்ரெய்லர்ல இருக்கு. ஆனா அந்த படத்துல எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓவர் கிரிஞ்சா இருந்துச்சுன்னா கண்டிப்பா போட்டு கலாய்ப்பாங்க. அண்ட் இந்த ட்ரெய்லர்ல சாய் பேங்கரோட மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. அதுவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இல்ல, ஒரு ஓகே அப்படிங்கிற மாதிரி மியூசிக் ஒர்க்கா இருந்துச்சு. சோ இன்னும் படத்துல எப்படி பண்ணிருக்காரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ ஓவரால் இந்த டூட் படத்துடைய ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த அளவுக்கு ஒரு ஓகே அப்படிங்கிற மாதிரி ட்ரெய்லரா தான் இருந்துச்சு. சோ படத்துடைய ஸ்டோரி வந்து ஒரு நார்மலான ஸ்டோரியா தான் இருக்க போகுது. சோ ஸ்கிரீன் பிளே எந்த அளவுக்கு பண்ண போறாங்க அப்படிங்கறதுல தான் இந்த படத்துடைய வெற்றியே இருக்குங்க. சோ இந்த டூட் படம் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. சோ படம் எப்படி இருக்க போகுது, அந்த பிரதீப் ரங்கநாதனுக்கு இன்னொரு 100 கோடி ஃபிலிமா இது அமையுமா அப்படிங்கிறதையுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ நீங்க இந்த டூட் படத்துடைய ட்ரெய்லர் பார்த்துட்டீங்களா? அப்படி பார்த்துட்டீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்டர் மகேஷ் பாபுவுடைய எஸ்எஸ்எம்பி 29 படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மந்த் ரிலீஸ் பண்ண போறாங்க. நவம்பர் 16ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய கிளிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறாங்க. அந்த கிளிம்ஸுக்கான ஈவென்ட்டே வந்து பாத்தீங்கன்னா பெருசா பிளான் பண்ணிருக்காங்களாமாங்க. எங்கன்னு கேட்டீங்கன்னா வேறங்க ஹைதராபாத்ல தான். சோ இப்ப பாத்தீங்கன்னா அந்த கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க இல்லையா, அந்த கிளிம்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு ஷூட்டிங் வந்து நடத்திருக்காங்க. சோ இப்ப அந்த ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களாமா. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா அந்த கிளிம்ஸுக்கான விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ கிளிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கிராண்டியரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுதுங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், படத்துடைய டைட்டில் என்ன வைக்க போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு இந்த படத்துடைய ஒர்க்கிங் டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஜென் 63 அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்களாமா. சோ படத்துடைய ஆக்சுவல் டைட்டில் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது வாரணாசி அப்படின்னு வைக்க போறாங்களாமாங்க. சோ இப்போதைக்கு வாரணாசி அப்படின்னு வைக்கலாங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாமா. மேபி இது சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ ஃபைனலி இந்த எஸ்எஸ்எம்பி 29 படத்துடைய கிளிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 16ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அந்த கிளிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கிராண்டியரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ கிளிம்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா இப்ப பராசக்தி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது முடிய போகுது. சோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்தியோட ப்ராஜெக்டா ஸ்டார்ட் பண்ண போறாரு. இந்த மாசம் எண்ட்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு இயக்கத்துல தான் எஸ்கே படம் பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம் ஏற்கனவே வந்த நியூஸ் தான். ஆக்சுவலா இந்த வெங்கட் பிரபு ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ண போறது கிடையாது. ஒரு சில இஷ்யூஸ்னால அடுத்த வருஷம் தான் படத்தை ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்தது. நம்ம கூட சொல்லியிருந்தோம். பிகாஸ் இந்த வெங்கட் பிரபு வந்து பாத்தீங்கன்னா படத்தோட பட்ஜெட் வந்து பெரிய அளவுல வச்சுட்டாரு.
அதை இப்ப குறைக்கிற முயற்சியில இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்தது. ஸோ அதனால இந்த ப்ராஜெக்ட்டே வந்து அடுத்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப கிடைச்சிருக்கிற லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்கே வெங்கட் பிரபு ப்ராஜெக்ட் வந்து இந்த நவம்பர் மந்த் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. நவம்பர் 2nd வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்களாமா. அண்ட் எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்தியோட ப்ராஜெக்ட்லயும் இந்த வெங்கட் பிரபுவோட ப்ராஜெக்ட்லயும் பேரலா ஒர்க் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ இந்த வெங்கட் பிரபு ப்ராஜெக்ட்கான ஸ்டோரியா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்களாமா. அண்ட் ஆல்சோ இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒரு சைஃபை டைம் டிராவல் ஃபிலிமா தான் இருக்க போகுது. ஆஸ் யூசுவல் இந்த படத்துக்குமே பார்த்தீங்கன்னா அனிருத் தாங்க மியூசிக் பண்ண போறாரு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி வெங்கட் பிரபு இப்போ ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரியை வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரியா இருக்கும். அண்ட் ஆல்சோ இதில் எஸ்கேவோட கேரக்டருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு எஸ்கேவை இந்த படத்துல பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தோன்னா இந்த வெங்கட் பிரபுவோட ப்ராஜெக்ட் வந்து நவம்பர் 2nd வீக்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எது வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். லாரன்ஸ் மாஸ்டருடைய காஞ்சனா 4 ப்ராஜெக்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்துக்கான ஃபைனல் ஷெட்யூல இப்போ சென்னையில ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்குங்க. இப்போ 3 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா சென்னை ஷெட்யூல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த படத்துடைய ஃபைனல் ஷெட்யூல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதை முடிச்சுட்டு தேவைப்பட்ட பேட்ச் ஆஃப் ஷூட் நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. அண்ட் ஆல்சோ இவங்க எடுக்கிற இந்த ஃபைனல் ஷெட்யூல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ஷூட்டுமே வந்து எடுக்க போறாங்க. அந்த சாங்ல வந்து பார்த்தீங்கன்னா நோரா ஃபத்தஹி அண்ட் பூஜா ஹெட் இவங்க 2 பேருமே டான்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட கிளைமேக்ஸ்ல வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. அதாவது இந்த அரண்மனை படத்துல பண்ணுவாங்க இல்லையா, அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ்ல சாங் வருது, அதே மாதிரி இந்த காஞ்சனா படத்துக்குமே பண்ண போறாங்களாமா. ஸோ இந்த காஞ்சனா 4 படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங்குமே பார்த்தீங்கன்னா நவம்பர் ஆர் டிசம்பர் மந்த்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் படத்தோட ரிலீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அடுத்த வருஷம் சம்மருக்கு தான் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு இந்த படத்துல இருந்து ஒரு ஸ்மால் அப்டேட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஆனா இது வந்து பார்த்தோன்னா எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்ட் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். டைரக்டர் செல்வராகவன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ 7 ரெயின்போ காலனி 2 அந்த படத்தை எடுத்து முடிச்சு அந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அண்ட் சீக்கிரமா பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான டீசருமே வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இப்போ கரண்டா செல்வராகவன் பார்த்தீங்கன்னா மென்டல் மனதில் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் வச்சு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த மென்டல் மனதில் படத்துக்கான 4th ஷெட்யூல் வந்து இப்போ போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதை முடிச்சுட்டு அடுத்ததா பார்த்தீங்கன்னா சின்னதா ஒரு ஷெட்யூல் இருக்காமா, அதை முடிச்சுட்டு அந்த படத்தோட ஷூட்டிங்கே அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஸோ இந்த மென்டல் மனதில் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் பிப்ரவரி மந்த் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேபி வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எது வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.